இந்த வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு பிஹேவியர், இன்னொன்னு நாலேட்ஜ். 2 தக்க வச்சுக்க டிசிப்ளின்டா, கன்சிஸ்டன்ட்டா டெய்லியும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நமக்கு தோணும், ஏன் டெய்லியும் படிக்கணும்? ஏன் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும்னு. உன்னோட கோல அச்சீவ் பண்ணணும்னா, நீ டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். நீ படிக்கிற ஃபார்முலா ஆகட்டும், லெசன் ஆகட்டும், நம்ம டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு மறந்துரும். அதுக்காக நீ ஃபர்ஸ்ட் வரணும்னு இல்லை. படிப்புல ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் போதாது. திறமைசாலித்தனமாவும் இருக்கணும். அப்போதான் லைஃப்ல வின் பண்ண முடியும். நல்லா படிச்சா நல்ல ஜாப்க்கு போகலாம். அதுவே ஸ்கில்டா திறமைசாலியா இருந்தா 10 பேர்த்துக்கு நீ வேலை தரலாம். இப்போ உன் பேரண்ட்ஸ் பார்த்தா உனக்கு கோபம் வரும், கடுப்பா இருக்கும். ஏன்டா எப்ப பாரு டெய்லியும் படிக்க சொல்றாங்க அப்படின்னு. ஃப்யூச்சர்ல உனக்கு வேலை கிடைக்காம நீ 4 பக்கம் ஏறி இறங்குவ பாரு, அப்ப புரியும் இந்த படிப்போட அருமை, இந்த டிகிரியோட அருமை. எப்பவுமே ப்ராப்ளத்தை பற்றி மட்டும் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தேடுனா நம்மளால அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். லைஃப்ல ஒரு டிசிப்ளின், அந்த ப்ராப்ளம்ல இருந்து கிடைக்கிற லெசன் நமக்கு ஒரு நாலேஜையும் கொடுக்கும். எப்பயும் ஸ்டடீஸ்ல மட்டும் தோத்துறாத. அப்புறம் அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். வின் மட்டும் பண்ணிட்ட நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கும். ஆனா இப்போ இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. புரிஞ்சவங்க வின் பண்ணிடுறாங்க. இங்க நீ ஜெயிச்சா உன்னை பாராட்டுறத விட நீ தோக்குறத பார்க்க வெயிட் பண்றவங்க தான் அதிகம். யாரை பார்த்தும் பயப்படாத. உன்னோட இலக்கை பார்த்து மட்டும் ஓடு. முயற்சியை மட்டும் கைவிட்றாத. இப்போ இல்லைன்னாலும் நீ டிசிப்ளின்டாக ப்ராக்டிஸ் பண்ண. கண்டிப்பாக ஒரு நாள் நீ நினச்ச மாதிரி உன்னோட லைஃப் மாறும். இப்போ சில பேர் நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு படித்து 80% எடுத்தாலும் ஏன் 100% எடுக்கலை அப்படின்னு பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, படிக்கணுங்கிற தாட்டே போயிடுச்சுன்னு. அந்த அடியை வைராக்கியமாக எடுத்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் நம்ம பேரண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம கஷ்டப்படாமையே அதை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சி படிப்பை ட்ராப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த செகண்ட் கேட்டகரி இருக்காங்க பாரு, அவங்கக்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இப்போது நீ படிக்கலை, உன்கிட்ட டிகிரியும் இல்லை. இப்போ உன் பேரண்ட்ஸ் இப்படி பேசினதுக்கே உன்னால் அதை ஏற்றுக்க முடியலங்கிறப்போ நீ ஃப்யூச்சரில் வேலைக்கு தேடி 4 பக்கம் அலைஞ்சு தேட போவல. அதுக்கு உனக்கு காசு வேணும்ல. அதுக்கு போய் உன் பேரண்ட்ஸ் கிட்ட நிற்கிறப்போ அல்லது உன் பார்ட்னர் முன்னாடி நிற்கிறப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க பாரு, அப்போ புரியும், நம்ம ஒழுங்காக படித்து நம்ம டிகிரி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. ஸோ என்றைக்குமே படிப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எப்பவுமே ஸ்டடீஸ் ஆகட்டும் இல்லை மித்த விஷயங்கள் ஆகட்டும் இன்னொருத்தருக்காக பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். எப்போவுமே நமக்காக, நம்ம ஃப்யூச்சருக்காக நீ யோசிச்சு படிப்பாகட்டும் இல்லை எந்த விஷயம் ஆகட்டும் நீங்கள் நினச்சி பண்ணுங்கள். என்றைக்குமே ட்ராப் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 2 hours உன்னோட ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையும். என்றைக்குமே நம்ம லைஃப்பில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசி காலத்துலேயும் நம்மளை நமக்கு துணையாக இருக்க ஒரே விஷயம் பார்த்தா அப்படின்னா நம்மளோட ஸ்டடீஸ் மட்டும்தான். என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க அதைவ. நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.